Hi friends, welcome to Social Team Badhu channel. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீடியோ பேசி போட்டு தட்டையும் முறுக்கும் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தட்டை முறுக்கு இதெல்லாம் நம்ம காலத்தில் எவ்வளோ ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸு. வீட்டில் தட்டை பண்ணுவாங்க, முறுக்கு பண்ணுவாங்க, அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோம். இப்போ நான் வாங்கிட்டு வந்தேன், நமக்கு பிடிக்கும், சரி வாங்கிட்டு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குட்டி தட்டை கொண்டு வந்து இவகிட்ட சாப்பிடுமா அப்படின்னு கொடுத்தேன். இவ என்ன பண்ணான்னா, நீ எந்த காலத்தில் இருக்க மம்மி, இன்னும் தட்டை முறுக்கெல்லாம் சாப்பிடுன்னு சொல்கிற அப்படின்னா, ஏம்மா இது எந்த காலமாக இருந்தால் என்னம்மா, இது ஒரு ஸ்நாக்ஸ் தானே, இதில் எவ்வளோ அரிசி ப்ரோட்டீன் இருக்குது, எண்ணெயில் பொரிச்சிருந்தாலும் நம்ம தைரியமாக சாப்பிட்லாமான்னா, இல்லை நீ எனக்கு தட்டு வடை செட்டு செஞ்சு கொடுன்னா. தட்டு வடை செட்டுனா அது என்னதுமா அப்படின்னா, மம்மி சேலம் டிஸ்ட்ரிக்டில் மாம்பழத்துக்கு அப்புறம் தட்டு வடை செட்டு தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லைங்க தட்டு வடை செட்டு. அப்படியா, சரி அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, யூடியூப் பாருன்னா. ஓகே, யூடியூப்பை விட நம்ம ஃப்ரெண்டு சேலம் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு மிஸ் கிட்ட ஃபோன் பண்ணி, மிஸ் என்ன மிஸ் இது தட்டு வடை செட்டுனா உங்கள் ஊரில் ஃபேமஸாக மிஸ்னா, மிஸ் வேறு லெவலில் இருக்கும் மிஸ், அது ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. ஆமாம் மிஸ், இன்றைக்கி அதான் இப்போ குழந்தை கேட்டா பண்ணலான் இருக்கேன், பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு செட்டு எடுத்துகிட்டு வாங்கண்ணா. அடி பாயிலா, ஓகே கொண்டு வந்துடலாம். ஸோ இன்றைக்கி நான் தட்டு வடை செட்டு தான் ட்ரை பண்ண போகிறேன். அதில் முறுக்கும் பண்ணுவாங்களாம், அதையும் பண்ணலாம், வாங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம் வாங்க நண்பர்களே. தட்டு வடை செய்ய தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். முறுக்கு, தட்டு வடை, அதாவது சின்ன சின்ன சைஸில் இருக்கக்கூடிய தட்டை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் சட்னி அரைக்கிறாங்க. இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸு அந்த க்ரீன் சட்னிக்கு. புதினா, கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு அது கிடையாது, வேற ஒரு விஷயத்துக்கு. அந்த தட்டு வடையில் ஃபில்லிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு, ஆனியன், அதுக்கப்புறம் பீட்ரூட்டு நமக்கு பிடிக்காது, ஆனால் இதில் வச்சுருக்காங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாதி திருவிட்டேன், கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், வேணா திருவிக்கலாம். தக்காளி, அது இல்லாமல் ஒரு ரெட் சட்னி பண்ணுறாங்க. அந்த ரெட் சட்னியும் க்ரீன் சட்னியும் தான் நம்மளுடைய மெயின் இப்போ மேக்கிங். அதை பண்ணி முடிச்சிட்டோன்னா தட்டு வடை செட்டு சூப்பராக செஞ்சிடலாம். ரெட் சட்னி முதல்ல பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு, காரத்துக்கு வரமிளகா, பூண்டு ஒரு 4-5 பல்லு போட்டுக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். இது வதங்கட்டும், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இல்லை தேங்காய் போட்டோன்னா நமக்கு சட்னி ஆகிடும், அவ்வளோதான். சரத் மக்களே, உங்கள் ஊர் டிஷ்ஷை நான் ட்ரை பண்ணுறேன். அது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. குறை நிறைகள் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கி தட்டு வடை சாப்பிட்டே தீருது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஆறின உடனே அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆறட்டும். இதுக்கு ஆறத்துக்குள்ளே நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் சட்னிக்கு காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் போடுறேன், அப்புறம் இஞ்சியும் போடுறேன். தட்டு வடை வாங்கும்போது மட்டும் காரம் இல்லாமல் வாங்கிக்கோங்க. வீட்டில் செஞ்சாலும் நீங்கள் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, என்கிட்ட இவ்வளோ தான் கொத்தமல்லி இருந்தது, கடையில் கொத்தமல்லியே கிடைக்கல. நான் ஈவினிங் போனேன் நான் கடைக்கு, அங்கே இல்லை ஃப்ரெஷ்ஷாக. அதே மாதிரி புதினா ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பானிபூரிக்கு அரைப்போம்ல சட்னி, அதே தான், கொஞ்சம் திக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இதில் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். நான் ஒரு ரெசிபி பண்ணுறேன்னா ஷிங்க்கு ஃபுல்லாக சாமான் விழுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி முடித்த உடனே அதை நான் ஷிங்கை
வாஷ் பண்ணணும் சிங்கில் இருக்க சாமானை. உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் திப்பியாக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேன். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் வடித்து வச்சுக்கலாம். க்ரீன் சட்னி ரெடி பண்ணிட்டேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், திக்காக இருக்கணும், தண்ணி விடக்கூடாது. தண்ணி மீறி இருந்ததுன்னு அது பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜார் அலம்பி இந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம வேறு எதுக்காக ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் ரெட் சட்னிக்கு. உப்பு அளவு மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நம்ம கெட்டியாக தான் அரைக்கணும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரெட் சட்னி ரெடி. சூப்பரான ரெட் சட்னி ரெடி. மீன் தான் நம்ம வந்து தோசை இட்லி கூட இதை தொட்டுக்கலாம். இருங்க உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி டேஸ்ட் பண்ண மாட்டேன், பட் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால காரம் அதிகமாகிடுச்சுன்னா சூப்பர். வாங்க, ஃபேமஸ் சேலம் தட்டு வடை. இந்த ஐஷு பாப்பா என்ன கேட்டால உனக்கு ட்ரீ தெரியுமான்னு. இந்த பாருங்க, இந்த சைஸ் தான் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 4 செட் பண்ணலாம். தட்டையை பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு. ஸோ ஒரு தட்டை, முதல் தட்டை நான் அது சாப்பிட்டுட்டேன். வாங்க, ஒரே ஒரு தட்டு வடை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக எடுத்துண்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு நம்மளால் ஸ்பீடு வரல ஃப்ரெண்ட்ஸ். ரெடி. அடுத்தது பீட்ரூட் இதை எடுத்துக்கலாம். சும்மா ஃபஸ்ட்டு லேயர் பீட்ரூட். நல்லா அள்ளி வச்சாச்சு. ஆக்சுவலாக எனக்கு இந்த பீட்ரூட் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இன்றைக்கி நான் இதை சாப்பிட போகிறேன். அந்த ரெட் சட்னி தெரியாத அளவுக்கு இதை வைக்கணுமா. சூப்பர். ஓகே பேபி. இந்த பீட்ரூட் என்ன, அந்த பீட்ரூட் எடுத்துகிட்டு மற்ற எதை தொட்டாலும் அது டாமினேட் பண்ணிடும். அதனால தான் இப்போ கேரட் நல்லா அள்ளி வைக்கணும். ஏன்னா சில பேருக்கு இந்த பச்சை ஆனியன் பிடிக்குமோ பிடிக்காதோ, அதனால் இதை கம்மியாகவே நான் வைக்கிறேன். ஆனால் நான் பார்த்த ரெசிபிலேயும் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க ஆனியனை. வாங்க, லெமன் எடுத்து அப்படியே இதில் புரிஞ்சுக்கலாம். அந்த விதை இல்லாத அளவுக்கு இதில் அப்படி சென்டராக அப்படி புரிஞ்சுக்கலாம். 4 தட்டை எடுத்துக்கலாம். வாங்க, க்ரீன் சட்னி, இப்படி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போது இது மேலே இப்படி வைக்கலாம். எப்படியெல்லாம் ஃபுட்டை வந்து இனோவேட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதையும் கவர் பண்ணிடலாம். இன்னும் ஷாம் வரல ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் ஒட்டுக்கா. எனக்கு சேலம் லாங்குவேஜ் வந்து அந்தளவுக்கு பேச வரல. ஆனால் என் ஃப்ரெண்டு பேசும்போது சொல்லுவாங்க ஒட்டுக்கா 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 அப்படின்வாங்க. என்னையா ஒட்டுக்க ஒட்டுக்க அப்படிங்கிறீங்கன்னு. ரெடி ஃப்ரெண்ட்ஸ், சேலம் தட்டுவடை என் ஸ்டைலில் ரெடி. நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒன்று சாப்பிட போகிறேன். வாங்க எப்படி இருக்கு பார்க்கலாம். பானிபூரி மாதிரி இதை இப்படி எடுத்து ஒரே வாயாக சாப்பிடணும். Oh my God.
மாஸ் டேஸ்ட். ஐயோ எக்ஸ்ட்ரா. இத்தனை நாள வெறும் தட்டையை சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு பைட்டில் கேரட்டு, ஒரு பைட்டில் பீட்ரூட்டு, கொஞ்சம் வெங்காயம், லெமனு, அந்த க்ரீன் சட்னியும் ரெட் சட்னி அடிதான். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நொறுக்கல். ஆனால் இது நல்லா இருக்குது. இது நொறுக்க மாட்டேன். ஒரு 2 முறுக்கு எடுத்துக்கலாம். 3 முறுக்கு எடுத்துக்கிறேன். ஐஷுக்கு பயம் பிளேட் உடஞ்சிட போகுதுன்னு. இது நாம் வந்து எப்படியே ஒரு அழுத்த அழுத்துறோம். ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா நொறுக்கிக்கோங்க. வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க முறுக்கெல்லாம் சாப்பிட முடியலன்னு அவங்க பல்லு வலிக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த ரெசிபி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நொறுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட 2 தட்டையும் போட்டுக்கலாம். அப்படியே நான் வந்து உடைக்கிறேன். கை உடைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ்டு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். கேரட், பீட்ரூட், ஆனியன்ஸ், சும்மா 2 டொமேட்டோ, க்ரீன் சட்னி, அதே அளவு ரெட் சட்னி, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இருந்து அதையும் போட்டுக்கோங்க, லெமன், சாட் மசாலா கொஞ்சமாக காரப்பொடி, 1 பிஞ்ச் உப்பு. இதை கலர்றதுல தான் இருக்குது. இந்த பெரிய நம்ம மசாலா பூரி வேர்க்கடலெல்லாம் அந்த சரவணா ஸ்டோர் வாசலில் கலருவாங்க. அந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் போட்டு கலரணும். அவங்க இன்னும் நிறைய மசாலாலாம் போடுறாங்க. நான் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு சூப்பரான ஒரு நொறுக்கல்ஸை ரெடி பண்ணுறேன். இது கூட கொஞ்சமா பூரி, ஃப்ரெண்ட்ஸ், நொறுக்கல்ஸ். சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸு கண்ணை மூடிட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பீட்ரூட்டு, கேரட்டு சாப்பிடாத கொண்டு கூட சாப்பிடுவோம். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். சோஷியல் டீம் பத்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எனக்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ரெசிபியை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.